ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 2 சென்னை ரீச் ஆகிட்டேன். அங்கே 10:30 வண்டி எடுத்தேன். இங்கே ஒரு மணி இப்போ 8:30. இது சென்னை அவுட்ரு கோயம்பேடு போயிட்டு கோயம்பேடு வழியாக அப்படியே எக்மோர் போகுது அந்த ரூட்டு. நடுவில் ஒரு 2 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் விழுப்புரம் டோல்கிட்ட. பைக்லேயே சாஞ்சி தூங்கிட்டு நான் தூக்கம் வந்துருச்சு. அதுக்கு மேலே வண்டி ஓட்ட முடியாது. சரி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு எனக்கும் டைம் இருக்குது, அதனால் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்து வந்தேன். இப்போ மணி 8:30. இன்னும் அது ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் ஒரு 19 கிலோமீட்டர் இருக்குது. நான் தெண்டை சுத்துன்னு சொல்லவா இல்லை என்னன்னு சொல்ல, 1000 கிலோமீட்ரு திருச்சியிலேருந்து கன்னியாகுமரி போயிட்டு ஓகே எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து 707 கிலோமீட்ரு. மொத்தம் எப்படி பார்த்தாலும் ஒரு 1050 கிலோமீட்ரு. ஏன்னா நான் ஆசைப்பட்டது விவேக் எக்ஸ்பிரஸில் கன்னியாகுமரியிலேருந்து ஆரம்பித்து போட்டு தான் நினச்சேன். ஆனால் அது விதி வேற பிரகாரம் விட்டுருச்சு. பைக்கில் கன்னியாகுமரி போயிட்டு பைக்லேயே திரும்ப சென்னை வந்து அதுக்கப்புறம் ட்ரெயினில் போகிற மாதிரி விதி ஆயிடுச்சு. போய் பைக்கை கொரியர் போட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ட்ரெயின் சாயங்காலம் 7:15 தான். அது வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். இதுக்காண்டியே கரெக்டாக எம்டியெல்லாம் அடிச்சுட்டு போய்கிட்டு இருக்கேன். என்னத்தில் எனக்கு ஃபியூல் மீட்ரு நல்லாவே ஒர்க் ஆகுது. கன்னியாகுமரியில் எடுத்ததுலேருந்து கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆகுது ஃபியூல் மீட்ரு. 17 கிலோமீட்டர் கட்டுது, இல்லை இன்னும் 28 கிலோமீட்டர் போகலான்னு காட்டுது. ஓகே கேஸ், நான் எக்மோர்ட்டை போய் கண்டினியூ பண்ணுறேன். அந்த ப்ராசஸ்லாம் என்னென்னு பார்த்து முடிச்சுட்டு அதை போய் கண்டினியூ பண்ணுறேன். பைக்கை கொரியர் போட்டாச்சு கைஸ், ரெடி ஆகிடுச்சு. இனி இந்த பைக்கு சல்பாய்குடியில் வந்து இறங்கும். இவ்வளோ டிக்கெட்டு கன்ஃபார்மாக பைக்கும் கொரியர் இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 7 ஹவர்ஸ் தான். ட்ரெயின் இங்கே 7:15. ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனாலும் கொரியருக்குன்னு கொஞ்சம் லைட்டாக பயம் இருந்துச்சு. அந்த அண்ணே சொல்லிட்டாரு, சரவணானே இன்னும் பிரச்சனை போங்க ஏற்றிடலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் கொஞ்சம் பயந்தேன். ஓகே எல்லாமே முடிஞ்சு பைக் கொரியர் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இனி இவங்க ட்ரெயினில் ஏற்றுறாங்க. 2 days 41 மணி நேரம் போட்டிருக்கு ட்ராவல் டைமு. தெரில நெக்ஸ்ட்டு போய் இறங்கிட்டு ட்ரெயினில் கொஞ்சம் கவர் பண்ணிட்டேன். A3 கண்டினியூ பண்ணுறேன் எப்படின்னு. ட்ரெயின் ஏரியாச்சு கைஸ். 7:15 கரெக்டாக வந்துருச்சு ட்ரெயின் கரெக்டாக. ஆனால் டிலே, ஏன்னா 7:05 வர வேண்டியது 7:15 வந்துச்சு. வந்ததும் 7th class AC சைடு லோயர் சீட்டு கிடச்சிச்சு. இதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் ட்ரை பண்ணி எனக்கு கிடச்சதே இல்லை. சைடு லோயர் கிடைக்கவே இல்லை. ஒன்று அப்பர் பேரும் இல்லை அங்கிட்டு மிடில் பேரும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் 3rd classல புக் பண்ணது. இப்போ 7th class சைடு லோயர் கிடச்சிருச்சு. ஒரு லைட் இருக்குது, தென் ஒரு சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று இருக்குதுல்ல, விண்டோ சீட்டு நல்லாயிருக்கும். 2 நாள் 15th ஆகஸ்ட் ஆஃப்டர்நூன் 1 மணி இல்லைனா 3 மணி. இப்போ ட்ரெயின் டிலே அப்படின்னு சொல்லி வேஸ்மே ட்ரெயின் அப்படி பார்த்தேன் 3 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பட் ஆக்சுவல் ஷெடியூல் வந்து ஆஃப்டர்நூன் 1 PM வந்து நியூ ஜல்பைகுரியில் ட்ரெயின் ரீச் ஆகும். 15th ஆகஸ்ட்டு. டைமிங் கரெக்டாக சொல்ல தெரியல, அதை பார்த்துக்கலாம்.
ஷார்ட்ஸ் தான் போட முடியும் பெருசாக என்ன. நான் இங்கே பேண்ட்ரி சர்வீஸ் இருக்குது. ஸோ ஃபுட்ஸ் எப்படி எந்தெந்த இதுன்னு சொல்லி நான் வந்து ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். தென் vlog வீடியோ வந்து நியூ ஜல்பைகுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஹெல்மெட் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. சேஃப்டி ஃபஸ்ட்டு எப்போவும் சொல்லுவேன். ஹெல்மெட் இருந்தால் தான் நிறைய இடத்துல தப்பிச்சு. நானே 2-3 இடத்துல ஹெல்மெட் போட்டாலும் தப்பிச்சு. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட். ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க. சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ்லாம் வரும். ஓகே, எனக்கு இப்போ கொஞ்சம் குஷியாக தான் இருக்குது. ஆனால் சரியான தூக்கம், நல்ல டயர்டு தூக்கத்தில் இருக்கேன். தூங்கிடுறேன். அடுத்த வீடியோஸில் நான் ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணுறேன். லாக் வந்து சிலிகுரி நியூ ஜல்பைகுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே கேஸ், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் கண்டிப்பாக வீடியோஸ் வரும். சேஃபாக இருங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட். அண்ட் தென் பாய். இட்ஸ் மீ நவ் KK.